நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்க்குறவங்க முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி, இன்றைய தலைப்பு அவசர ரேகைகள். அதாவது அவசர ரேகைனா ஆயுள் ரேகையை தொடர்பு இல்லாம அதாவது சுக்கிரமேட்ட தொடர்பு, சுக்கிரமேடு ஆயுள் ரேகை தொடர்பு இல்லாம போகக்கூடியது அவசர ரேகை. அது எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிச்சு எப்படி வேணாலும் போகும், சின்னதாகவும் போகும், பெருசாகவும் போகும். பொதுவாகவே சந்திரமேட்டுல இருந்து மிச்ச மேடுகளுக்கு மிச்ச ரேகைகளோட போய் சேர்றது அவசர ரேகை. அதாவது பிரயாண ரேகையா இருந்தாலும் அது அவசர ரேகையா தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அவசர ரேகைகள். அப்புறம் ஆயுள் கணிதம், எந்த நேரத்தில் எந்த வயதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நல்லா கரெக்டாக பார்த்து தெரியலன்னா குறிப்பெடுத்துக்குங்க, இல்லைன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு, அதாவது பாகம் 31ல் அவசர ரேகைகள் ஆயுள் கணிதம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவசர ரேகையை பார்ப்போம். இந்த அவசர ரேகைங்கிறது இந்த ஆயுள் ரேகைக்கு சுக்கிரமேடு ஆயுள் ரேகை இது தொடர்பு இல்லாம வரதான் அவசர ரேகை. இந்த அவசர ரேகை மோஸ்ட்லி வந்து இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கும். சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போறது அவசர ரேகைகள். நல்லா கிளியரா பாத்துங்க. இப்ப சந்திரமேட்ல இருந்து இப்ப இந்த இது வந்து கங்கண ரேகை. கங்கண ரேகையில இருந்து லைட்டா அப்படியே சந்திரமேட்டுக்கு லைட்டா சின்ன கோடுகள் போச்சுன்னா அவர்களுக்கு அந்தரங்க அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் எடுத்தோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லதாக செஞ்சுக்க முடியும். இது மாதிரி இதெல்லாம் ரேர் அமைப்பு, இதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தவங்க 1000 ஒருத்தவங்க எல்லாருக்கும் வர்றது கிடையாது. இந்த அவசர ரேகையும் ஒரு சில பேருக்கு தென்படும், ஒரு சில ரேகையும் தென்படும். இது பயிற்சியில, அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. கைரேகை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா கரெக்டாக பாருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்க கையை பார்க்கும்போது இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரேகைகள் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் அந்தரங்க உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு அந்த மாதிரி அது ஒதுங்கி நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ரேகை சந்திரமேட்ல இருந்து புத்தி ரேகை போய் தொடுது சார். இந்த புத்தி ரேகை போய் தொடும்போது உங்களுக்கு அதாவது புத்தியை பாதிக்கப்படக்கூடிய அளவுல உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு இப்படி போய் இருதய ரேகையும் தொடக்கூடாது. அது வந்து ஒரு தவறான முடிவு. உங்க சொந்தக்காரங்களே உங்களை ஏமாத்திடுவாங்க. புத்தி ரேகையை தொட்டா உங்களுக்கு புத்தியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெடுதல் நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இருதய ரேகை தொட்டா உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமா உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுது, ஏமாற போறீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரேகை வந்து நல்ல ஒரு நீளமா வருதுன்னு வச்சுங்க. இப்ப இங்க இருந்து ஒரு ரேகை, இது பிரயாண ரேகைன்னு சொல்லலாம், இன்னும் அவசர ரேகைன்னு சொல்லலாம். இந்த அவசர ரேகை இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் அப்படி குருமேட்டுக்கு போய் முடியுது சார். இது பிரயாணம் மூலமாக, இது அவசர ரேகை தான், பிரயாண ரேகை கூட. பிரயாணம் மூலமாக நல்ல லாபம், அது மூலமா பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு, இந்த பிரயாணத்தை உங்க தள்ளி போடக்கூடாது. பிரயாணத்து மூலமா நல்ல செல்வாக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்ப இதே ரேகை இங்க ஆரம்பிச்சு அப்படியே நேரம் போய் சனிமேட்ல முடியுதுன்னு வச்சுங்க, அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரயாணம் மூலமா நஷ்டம் ஏற்படும். இப்ப சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம், அதாவது வியாபாரம் மூலமாக நல்ல லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரிதான் புதன் மேட்டுக்கும், இங்க இருந்து புதன் மேட்டுக்கு போனாலும் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரேகை வந்து இந்த இது சின்னதா கூட இருக்கும். இந்த ரேகை அவசர ரேகைங்கிறது ஒரு சின்ன ரேகையை கூட ஆரம்பிக்கும். அந்த சின்ன ரேகையை ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு சின்ன ரேகைன்னு இது பண்ணுங்க, அதாவது சின்னதா இருந்தாலும் அது பலனை வந்து பெருசா விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடியது. இப்ப ஒரு ஆயுள் ரேகையில ஆயுள் ரேகை அப்படி வந்து விதி ரேகை இப்படி வருது சார். இதுல இருந்து ஒரு சின்னதாக போய் சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்ப பெண்களால் முன்னேற்றம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டக்காரராக திகழ்வார். மனைவியினால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்.
அதே சந்திரமேட்ல இருந்து பிரயாண ரேகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இதே மாதிரி போச்சுன்னா கூட அவங்களுக்கு வேலையில செட் ஆக மாட்டாங்க, பிசினஸ் செட் ஆகாது, பிசினஸ் பண்ணா நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா அதிர்ஷ்டக்காரராக இருப்பார். இவருக்கு மனைவி, வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி, மனைவியின் மூலமாக வருமானம், புகழ், பேர், செல்வம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அவசர ரேகைங்கிறது திடீர்னு தோன்றும், திடீர்னு மறைஞ்சிடும். கொஞ்ச நாள் தோன்றும், கொஞ்ச நாள் மறைஞ்சிடும். இந்த அவசர ரேகை மிக நல்ல பலன்களையும் கொடுக்கும், ஒரு சில கெடுதலான பலன்களையும் குறிக்கும். சின்ன ரேகையா போய் புத்தி ரேகையில் இது பண்ணா புத்தியை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. இறுதி ரேகை போய் தொட்டுச்சுன்னா அவர்களால் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா நல்லா பழகிட்டு இருப்பாங்க, அவங்களால ஏமாற்றப்படும். இதே சந்திரமேட்டுல இருந்து போய் ஒரு ரேகை போய் புத்தி ரேகை தொடுது சார். சந்திரமேட்டு பக்கத்துல இருந்து போச்சுன்னா கெடுதல். சந்திரமேட்டுல இருந்து ஒரு ஒரு ரேகை போய் புத்தி ரேகையை தொடுதுன்னு வச்சுங்க, ஒரு நல்ல ஒரு பலன். அதாவது அந்நியர்களால் உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்நியர்கள், அதாவது வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம், இது மாதிரி அந்நியர்களால் உங்களுக்கு பொருளாதார உதவி, அவங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இதே ரேகை போயிட்டு இறுதி ரேகையை தொடுது சார். சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை, அது அவசர ரேகை தான் இதுவும். சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போய் இறுதி ரேகையை தொடுது. இறுதி ரேகையை தொடும்போது அவர்களுக்கு ஒரு காதல் மலர்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பிரயாணம், வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம் சென்று அங்க ஒரு நபரை சந்திப்பார். அவர்கள், இவர் ஆணாக இருந்தால் அவர் பெண்ணாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் அது காதலாக மாறும். இல்ல ஆணுக்கு ஆணா இருந்தால் நட்பு ரொம்ப நாள் நீடிச்சு வரும். காதல் இருந்தா கடைசி வரைக்கும் அந்த காதல் உங்க கூடயே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த ரேகை இது மாதிரி சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போயிட்டு அவசர ரேகை போய் இறுதி ரேகை தொட்டுச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு. பக்கத்துல இருந்து சின்னதா போயிட்டு தொட்டுச்சுன்னா அது கெடுதல். சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா அது நல்ல நட்பு, காதலாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. சின்ன ரேகையை போய் புத்தி ரேகை தொட்டுச்சுன்னா அவசர ரேகை, அது புத்தி பாதிக்கப்படும். பெருசா சந்திரமேட்டுல இருந்து கீழே இருந்து போய் தொட்டுச்சுன்னா அவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது டிஃபரன்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சார் குழப்பீங்கன்னு நினைக்காது. சின்னதா இருந்ததுன்னா கெடுதல் அந்த ரேகையோட சேர்ந்துன்னா, பெருசா இருந்ததுன்னா லாபம். அதாவது அவர்கள் அந்நியர்களால் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நீங்க பாத்துங்க. இப்ப நம்ம டைரக்டா ஆயுள் கணிதத்துக்கு போயிடுவோம். ஆயுள் கணிதம் என்பது மிக மிக முக்கியமானது, கரெக்டா பாத்துங்க. இப்ப இந்த ஆயுள் ரேகை இங்க ஆரம்பிச்சு, அதாவது குருமேட்டுக்கும் கீழ் செவ்வாய்க்கும் இடையில ஆரம்பிச்சு நேர கங்கணமேட்டுல முடியலாம். இல்ல இப்படி நேரா இங்க இந்த கங்கணமேட்டு, இந்த நடு கங்கணமேட்டுல முடியலாம், இந்த ஓரத்துல போய் முடியலாம். இப்படி வர்றது மிகவும் சிறப்பு. இதை 100 வயசா கணக்கு பண்ணும். எப்படி 100 வயசா கணக்கு பண்ணும்? இப்ப 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100. இப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். இப்ப இங்க இது இங்க 100 வயசு சார், 100 வரணும். இங்க 5ல ஆரம்பிக்கணும். 5, 10ன்னு அப்படி இங்க 95. இப்ப 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 70, 80, 90. இப்படி நம்ம ஒரு 5 கணக்கு பண்ணி கொண்டுட்டு வரணும். எந்த வயதில் உங்களுக்கு இந்த புத்தி ரேகை, அதாவது ஆயுள் ரேகையில பிரச்சனை வருகிறதோ அந்த வயதில் உங்களுக்கு துன்பம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா ஒரு நூலால இந்த விதி, இந்த ஆயுள் ரேகையை அளந்துக்கணும். கட் பண்ணி 2ஆ மடிச்சிங்கன்னா அது 50. அதை விட 2ஆ மடிச்சிங்கன்னா 25. இப்படி கணக்கு பண்ணி அந்த நூலை வச்சு அப்படி நீளத்தை பார்த்து இதுல இருந்து அப்படியே நூலை வச்சுட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் 100 வயசு சார். இதை 2ஆ மடக்குனீங்கன்னா 50. எவ்வளவு தூரம் வருது? 50. இதை 2ஆ மடக்குனீங்கன்னா 25. அதை 2ஆ மடக்குனீங்கன்னா 15, 10. அது மாதிரி கணக்கு பண்ணி உங்களுக்கு கரெக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா வயதை
இந்த நாளில் நடக்கும், இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து எந்த விதமான கைரேகை புக்கிலையும் கிடையாது. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ப வேண்டாம். அதாவது இந்த வருஷத்துல இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அனுமானமாக சொல்லலாம் ஒழிய ஒரு அக்யூரேட்டாக கைரேகையில சொல்ல முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஆயுள் ரேகையை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இருதய ரேகையை நம்ம பார்க்கணும். இருதய ரேகை நேர இது வரைக்கும் 100 வயசு. இந்த எட்ஜ் வரைக்கும் வந்ததுன்னா இங்க வந்து இது வரைக்கும் வந்தா 10, அதாவது 20 கணக்கும். இது வரைக்கும் வந்தா 20, 40, 60, 80, 100 இப்படிதான் கணக்கு பண்ணும். இப்ப புதன்மேட்டு வரைக்கும் அந்த இருதரேகை நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 வயசு. இதுல இருந்து 40 வயசுக்குள்ள உங்களுக்கு இதுல இருந்து இருதரேகையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி புத்தி ரேகை இங்க இருந்து இது வந்து 70, இது வரைக்கும் 70, இங்க வந்து 5, இங்க வந்து ஒரு 30, இது வந்து விதி ரேகை, இது வந்து 70, இங்க வந்ததுன்னா 70, இங்க வந்ததுன்னா ஒரு 5, இங்க வந்து ஒரு 10, 20, இந்த இடத்துல 30, இந்த இடத்துல வந்து வரும்போது விதி ரேகை வரும்போது 50. இதை நல்லா கணக்கு பண்ணிக்கங்க. இது வந்து 30, 50, 70 இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நல்லா பார்த்துங்க. திரும்ப புரியலன்னா ஒரு தடவை நான் சொல்றேன், திரும்ப நோட் பண்ணிக்க. இது வந்து 100 வயசு, இந்த ஆயுள் ரேகை 100 வயசு, இந்த புத்தி ரேகை 70 வயசு, இந்த இருதய ரேகை 100 வயசு, இந்த விதி ரேகை இருக்குல்ல இது கீழே இருந்து 70 வயசு, இந்த கங்கண ரேகை 3 வந்து 90 வயசு, 1 வந்து 30 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கணும். ரொம்ப குழப்பமா தான் இருக்கும், தெரியலன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்கிருந்து ஒரு புள்ளி, இதான் நடுப்புள்ளி, இதுல இருந்து இப்படி ஒரு கோடு போடணும், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இந்த மாதிரி எந்த வயதுக்குள்ளார உங்களுக்கு கெடுதல், அதாவது ரேகையில கெட்டது நடக்க போகுது, இல்ல நல்லது ஒரு நல்ல குறி இருக்கு, எந்த வயசுல நல்லது நடக்கும்னா கரெக்டா கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா தான், அதாவது கரெக்ட்னா எக்ஸாக்ட்லி இந்த மாசம் இந்த நாள்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சா அது வந்து ஏமாற்றம், உங்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த வருடத்தில் இல்லை ஒரு 6 மாசத்துல, இல்லை ஒரு வருஷத்துல, ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்லயே கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த ரேகை இங்க போகுது. இப்ப இருதய ரேகையில, அதாவது புத்தி ரேகையில ஏதாவது பிரச்சனை இந்த வயசுல அப்படின்னா எந்த வயசுலன்னு வயசை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இருதய ரேகையில 20, 40, 60, இங்க வந்து 80, இங்க வந்து 100 இந்த மாதிரி கணக்கு பண்ணணும். அந்த வயதில் ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி விதி ரேகையில இங்க வந்துன்னா 30 சார், இங்க 20, இங்க 10, 15 இந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இது இங்க வரும்போது 50, இது 70 இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வயதை கண்டுபிடிச்சு இந்த வயசுல ஒரு நல்ல குறி வருது. இப்போ ஒண்ணு இல்ல, சூரிய ரேகை வருது, இதுல இருந்து வந்ததுன்னா இந்த இருதய ரேகையில வந்ததுன்னா இது 50 இல்ல, 50 வயசுக்கு மேல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இப்ப சூரிய ரேகை இங்க இருந்து வருதுன்னா 30 வயசுக்கு மேல நல்லது நடக்க போகுது. கீழே இருந்து வருதுன்னா உங்களுக்கு பிறந்ததில் இருந்தே ஒரு நல்லது நடக்க போகுது, அதிர்ஷ்டக்காரராக இருப்பார். சூரிய ரேகை தான் தன ரேகை, தானிய ரேகை, புகழ் ரேகை, வெளிச்ச ரேகை. அதாவது பிறந்ததிலிருந்தே ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவருடைய வயிற்றில் பிறப்பார், அவர் புகழுடையவராக இருப்பார். அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இப்ப முதலமைச்சருடைய குழந்தை, எம்எல்ஏவோட குழந்தை, எம்பியோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு சினிமா பிரபலமானவர்களுடைய இல்லை மிகப்பெரிய தொழிலதிபருடைய குழந்தையா பிறக்கும் போது இந்த மாதிரி சூரிய ரேகை அவங்களுக்கு கையில இருக்கும். சூரிய ரேகை மட்டும் இருந்த பத்தது விதி ரேகையும் இருக்கும். சூரிய ரேகை நல்லா இருக்கும்போது விதி ரேகை இருந்தால் தான் அதுக்கு பலன், இல்லைன்னா பலன் கிடையாது. இப்படிதான் நம்ம ஆயுளை கணக்கு பண்ணணும். உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த ஆயுள் கணிதம் மட்டும் திரும்ப ஒரு தடவை ரிட்டர்ன் பண்றேன். இந்த ஆயுள் ரேகை 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 100 வயசு வரைக்கும் அது ஃபுல்லா வந்தா, இல்லை நேரம் இங்க வந்தாலும் 100 வயசு தான், அந்த மாதிரி கணக்கு பண்ணிங்க.
இந்த வயதுகளில் அதாவது ஒரு நூலை வச்சு நூலை மடக்கி ஒரு நூலை வந்து இதுல இருந்து அப்படியே பிடிச்சி இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிங்க. இது மாதிரி நீ வந்து அதே மாதிரி வந்து இங்க நூலை வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு 2ஆ மடக்குனீங்கன்னா அது 50 வயசு. அதுக்கப்புறம் 2ஆ மடக்குனீங்கன்னா 25. இங்க மூணா வந்தீங்கன்னா இது 75, இது 100 அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு அந்த இடையில இருக்கிற வயசை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வயதுல வந்து கெடுதல் நடக்க போகுது, இந்த இடத்துல ஒரு தீவோ வெட்டோ துண்டோ இருக்குது, இந்த வயதில் உங்களுக்கு உடல்நல கோளாறு வருவதற்கு வாய்ப்பு உண்டு, இல்ல ஒரு சதுரம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இதே வயதுல இந்த இடத்துல அதாவது புத்தி ரேகையில் ஏதாவது பிரச்சனைனா அந்த வயதில் அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் 70 புத்தி ரேகை கணக்கு பண்ணிக்கலாம். அந்த 70 வயது எந்த வயதில் உங்களுக்கு புத்தியில பிரச்சனை இருக்கோ அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த இருதய ரேகை இது வரைக்கும் லாஸ்ட் இது வரைக்கும் வந்ததுன்னா 100 வயசு. எந்த வயசில் உங்களுக்கு இருதய ரேகையில பிரச்சனை இருக்கோ இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி விதி ரேகையில ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட போகிறது, வேலையில் பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு அறிகுறி இருந்ததுன்னா நல்லதாகவும், கெட்ட அறிகுறி இருந்தால் எந்த வயதில் கெடுதல் நடக்க போகுதுங்கிறத நீங்களே உங்க கையை கொண்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சூரிய ரேகை கீழே இருந்து இங்க வந்ததுன்னா அது வந்து 70 வயசுன்னு கணக்கு பண்ணிக்கணும். ஆனா அந்த வயசு இது பண்ண முடியாத இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகையை வச்சே நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். கணக்கு பண்ணிட்டு ஏன் சூரிய ரேகையை கணக்கு பண்ணலாம். சூரிய ரேகை ஒரு சில பேர் கையில இருக்காது, விதி ரேகை ஒரு சில பேர் கையில இருக்காது. இன்னும் சொல்ல போனா இறுதி ரேகையை ஒரு சில பேர் கையில இருக்காது, புத்தி ரேகையை ஒரு சில பேர் கையில இருக்காது, ஆயுள் ரேகை இருக்கும், கங்கண ரேகை இருக்கும். கங்கண ரேகை 1 இருக்குன்னா அவங்க 30 வயசு வரைக்கும் கன்ஃபார்மா இருப்பாங்க அப்படிங்களா. இந்த ஆயுள் ரேகை பாதி அளவு இருக்கும், பாதி அளவு வரும். அதுக்கப்புறம் புத்தி ரேகை இறுதி ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகை நல்லா இருக்கும். அதை ஆயுளை கொண்டு கணக்கு பண்ணணும். இதுல ரொம்ப குழப்பமான விஷயம் என்னன்னா ஒரு ரேகை ஒன்ன மாதிரி முழுமையா இருக்காது, ஒரு பாதி அளவு தான் ஆயுள் ரேகை வருது. அப்ப இந்த விதி ரேகையும் கணக்கு பண்ணணும், இந்த புத்தி ரேகையும் கணக்கு பண்ணணும், இறுதி ரேகையை கணக்கு பண்ணி அந்த ஆயுளை கொண்டு வரணும். அவர் 80-90 வயசு வரை கூட இருப்பார். இப்போ பொதுவாக நான் சொல்ல போனா ஆயுளை பொறுத்தவரைக்கும் இப்போ எல்ஐசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் வந்து 60 வயதோட பாலிசியை முடிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னா ஒரு மனிதன் வந்து 70 வயசு அதிகமாக இருந்தால் 80 வயசோட முடிஞ்சு போச்சு. ஒரு பூரண ஆயுள் வந்து 120 வயசு வரைக்கும் இருந்தாலும் அவர்கள் 60ஓட அவங்க பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே பாலிசி போடக்கூடாது, போட முடியாது அவங்களால. ஏன்னு வச்சுங்க 60 வயசுல பாலிசி போடுறாங்கன்னு வச்சுங்க 60க்கு முன்னாடி தான் போகணும். 50ஓட 55ஓட நிறுத்திடுறாங்க. 60க்கு மேல உங்களுக்கு பலன் தான் கிடைக்கும் மொழியை பாலிசி நீங்க போட முடியாது. காரணம் என்னன்னா ஒரு சராசரி மனிதனுடைய வயது 70ஆக கணக்கு பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது 70 வயசு வரைக்கும் ஒரு சராசரி மனுஷன் 70 வயசு தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் 80, 90, 100 இது வரைக்கும் ரேர் அமைப்பு. அதனாலதான் வந்து உங்களுக்கு கைரேகையை வந்து 70ன்னு கணக்கு பண்ணியிருக்கோம். இந்த விதி ரேகை 70, இந்த இருதய ரேகை 100, இந்த புத்தி ரேகை 70. இதே மாதிரி இதையும் ஒரு சில நேரத்துல 70 கணக்கு பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, எந்த வயசுல நடக்க போகுது அப்படிங்கிறது. இது வந்து 100 வயசு, 100 வயசு தான் கணக்கு பண்ணோம். ஒரு சில பேருக்கு சின்னதா இவ்வளவுதான் பாதி தான் இருக்கு. இப்போ ஒரு 50 வயசு இவருக்கு, ஆயுள் வந்து 50, இதுல 70, இதுல ஃபுல்லா இருக்க 100, இது 70. இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி வகுத்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப அதுக்கு ஒரு திரும்ப ஒரு காணொலி போடலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு நீங்க இதை ஈஸியா தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் கணிதத்தை பத்தி சொல்லலை. எந்த நேரத்துல ஒரு நல்லது நடக்குமோ ஒரு சில பேருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயுள் ரேகையில எந்த வயசுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எந்த வயசுல துண்டு இருக்கோ அந்த வயதில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. மனநலம், இருதயம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புண்டு. வேலையில பாதிப்பு, இது வந்து புகழ்ல பாதிப்பு எந்த வயதுல இல்ல, இந்த எந்த வயதுல இருந்து இந்த சூரிய ரேகை இருக்கோ அந்த வயதுல புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப விதி ரேகை எந்த வயதுல இருந்து உங்களுக்கு வருமானம் அப்பதான் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்துங்க, பார்த்து பயன்பெறுங்கள். பார்க்கறவங்க முழுமையா காணொலியை பார்த்தீங்கன்னா புரியும், புரியாதவங்க திரும்ப ஒரு தரம் பாருங்க. இது வந்து கை வந்து கடலை விட ஆழமானது, அகலமானது, விரிவானது. இதை போய்கிட்டே இருக்கும். ஜாதகம் மாதிரி தான் இதுவும். அதனால நல்லா பார்த்து கத்துக்குங்க. மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.